தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பொது விடுமுறையாகும். கோடை விடுமுறை என்பதால் பள்ளிகளுக்கு ஏற்கனவே லீவுதான். கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கும் ஏப்ரல் 23 அன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9 அன்று பொது விடுமுறையாகும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளனர். இனி பொதுமக்கள் வெளியே செல்லும் போது 50,000 வரை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். அதற்கு மேல் பணத்தை எடுத்து சென்றால் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பறக்கும் படையினர் சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்படும். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என இசிஐ அறிவித்துள்ளது. இதையடுத்து வாக்களிப்பதற்கு சொந்த ஊர் செல்வதற்காக பலரும் IRCTCயில் டிக்கெட் புக் செய்து வருகின்றனர். குறிப்பாக ஏப்ரல் 21, 22 ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கு செல்வதற்கான டிக்கெட்டுகள் கடகடவென காலியாகி வருகின்றன. 5 மாநிலங்களில் 2,18,807 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நகரங்களில் 30,967, கிராமப்புறங்களில் 44,065 என மொத்தமாக 75,032 வாக்குச்சாவடிகள் உள்ளன. சராசரியாக 756 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட உள்ளது. குறிப்பாக தேனி மாவட்டம் வருசநாடு மலை கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு 3 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் என ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். 5 மாநில தேர்தல் தொடர்பாக ஞானேஷ்குமார் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி முதல் முறையாக வாக்கு இயந்திரத்தில் வேட்பாளர்களின் படம் மற்றும் சின்னம் கருப்பு வெள்ளையாக இல்லாமல் வண்ணத்தில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வாக்குப்பதிவு நிலவரம் வெளியிடப்படும் எனவும் அனைத்து BLOக்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 5 மாநில தேர்தல் காரணமாக பணப்பட்டுவாடாவை தடுக்க ரிசர்வ் வங்கி மூலம் இசிஐ பணிகளை தொடங்கியுள்ளது. அனைத்து வங்கி கிளைகளிலும் 5 லட்சத்துக்கு மேல் 500 கட்டுகள் வழங்கக்கூடாது என RBI வாய்மொழி உத்தரவிட்டுள்ளதாம். அதே நேரம் 200, 100 நோட்டுகளுக்கு எவ்வித கட்டுப்பாடும் போடவில்லை என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை.